ஒவ்வொரு சமயத்துக்கு நம்ம நினைப்போம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, திடீர்னு ஹார்ட்டு பால்பிட்டேஷன் வருது அப்படின்னா நம்ம உடனே போய் எம்ஆர்ஐ டெஸ்ட் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா அந்த டைமில் நீங்கள் போய் டாக்டரை பார்க்கணும். கார்டியாலஜிஸ்ட்டோ அல்லது ஜெனரல் ஃபிசிஷியனோ பார்த்துட்டு அவங்க முதல்ல டெஸ்ட்டெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ தேவைன்னா கண்டிப்பாக எடுக்கணும். பால்பிட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது ஹார்ட் வந்து இர்ரெகுலராக துடிக்குதுன்னு அர்த்தம். ரெகுலராக சீராக துடிக்காமல் சீர் இல்லாமல் துடிக்குது. அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து இருதயத்தில் சதையில் ஸ்காரிங் மாதிரி இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு இடத்துல வீக்கமாக இருக்கலாம். ஒவ்வொரு சமயத்துக்கு சின்ன டியூமர் மாதிரி கேன்சராக இருக்கலாம், அல்லது நான் கேன்சர் டியூமர் மாதிரி கூட இருக்கலாம். அதனால கூட இருதயத்தில் வந்து இது மாதிரி எக்ஸ்ட்ரா பீட்ஸ் வரும், சீராக துடிக்காமல் இருக்கும், மயக்கம் வர மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்போ அது ஒவ்வொரு சமயத்துக்கு எக்கோவில் தெரியும், ஆனால் நிறைய டைம் எக்கோவில் தெரியாது. எம்ஆர்ஐயில் அந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும். இருதயத்தோட சதை எப்படி இருக்குது, சின்ன ஏரியா ஸ்காரிங் எதுவும் இருக்கா, அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம வேறு அடுத்தது எலக்ட்ரோஃபிசியாலஜி ஸ்டடி பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் அதில் தெரியும். ஸோ பால்பிட்டேஷன்ஸ் அப்படிங்கிறப்போ இமீடியட்லி நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும். டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எம்ஆர்ஐ எடுக்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட், ஏன் பால்பிட்டேஷன் வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு.